ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமாக அதாவது நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல மார்க் எடுத்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அதனால கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்தீங்களா, இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சாப்டர் வைஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக. இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் தான். சரியா? அதே மாதிரி 3 மார்க் எடுத்துட்டீங்க அப்படி அதாவது ஃபைனலாக இதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். மிஸ்செலேனியஸ் சேர்த்து என்ன பண்ணிக்கோன்னா உங்களுக்காக இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்து சாப்டர் 2 வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். அதனால தான் நம்பர் ஆஃப் சம்ஸ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். சரியா? அதை பார்த்துங்க. அடுத்து சாப்டர் 3 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் மொத்தமாக சேர்த்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி சாப்டர் 4 எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக சேர்த்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கொஸ்டின் இருக்கும். இதை தெளிவாக பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமாக சாப்டர் 4ல் 5 மார்க் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் எக்ஸசைஸ் 4.3 வந்து ஃபுல்லாகவே பார்த்துங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதை பார்த்துங்க. அதேமாதிரி எக்ஸாம்பிள் 4.30, எக்ஸாம்பிள் 4.32 இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக 4th சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். 4.3 எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா. அடுத்து 5th சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5.15, 17, 19, 22 ரொம்ப முக்கியம் 5 மார்க்கு. அதை தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து 6th சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரேர் தான். இதில் வந்து 2 மார்க் 3 மார்க்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து 7th சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தெளிவாக பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 9th சாப்டர் 9 எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது 5 மார்க்கில் இருக்கக்கூடிய 9.1 எக்ஸசைஸும் 9.3 எக்ஸசைஸும் தெளிவாக பார்த்துங்க. அதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து சாப்டர் 10 எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் இதோட பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.